அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டிற்கான சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு வாக்குப்பதிவு ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதற்கான காரணம் இரண்டு விஷயங்கள். ஒன்று, எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலில் திருத்தம் பண்ணது. இன்னொன்று ஒரு 4 முனை போட்டி அமைஞ்சது. எப்பவுமே அதிகமான தலைவர்கள் போட்டியிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இயல்பாகவே வாக்குப்பதிவு அதிகரிக்கும். ஏன்னா ஒரு சிறிய எண்ணிக்கையிலான வாக்கு வித்தியாசம் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அப்போ கண்டிப்பாக நம்ம தலைவர் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் திரண்டு வாக்களிப்பாங்க. அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அது இந்த முறை விஜய் அவர்கள் முதல் முறையாக போட்டியிடுறதுனால கூடுதலாக ஒரு கவனமும் பெறுது. அவரும் பார்த்தீங்கன்னா அவர் தரப்புக்கு நிறைய பேரை வாக்கு செலுத்துறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அது உண்மைதான், மறுப்பதற்கு இல்லை. சென்னையிலிருந்து பல பேர் பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு போயிட்டு வாக்கு செலுத்த முடியாம எங்களுக்கு சரியா பேருந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கே போகல. அவங்களுடைய ஓட்டெல்லாம் போடப்படாமலே இருக்கு இப்போ வரைக்குமே. நீங்க ஓட்டு போடுறதுக்காக ஊருக்கு போனீங்க, இப்ப மறுபடியும் ஏன் ரிட்டர்ன் ஆவறீங்க? பஸ்ஸே இல்ல ப்ரோ, ஒரு பஸ் கூட இல்ல. திருச்சிக்கே பஸ் இல்ல, மொத்தம் திருச்சிக்கே கம்மியான பஸ் தான் விட்டாங்க. வந்தாலும் கண்டக்டர் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சரி, கும்பகோணம் போனா கும்பகோணம் ஃபுல்லு லேடிஸே தொங்கிட்டு தான் போறாங்க, ஃபுட்பால் அடிச்சு தான் போறாங்க. எங்க போக முடியுது? ஸோ இன்னுமே சரியான பேருந்து வசதிகள் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்ப பவர்ல இல்ல, இப்ப எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் பவர் இருக்கு, நீங்க அவங்கள தான் கேட்குற மாதிரி திருப்பி விடுறாங்க. ஆனா அது இப்படி கிடையாது. அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அவர்கள் பண்ணியிருந்தாங்க, சரியா வச்சிருந்தாங்க அப்படின்னா அவர்கள் ஆட்சியில் இல்லைன்னா கூட சரியா நடக்கணும். நாங்கள் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் காரணம் சொல்றது சரி கிடையாது. இன்னொன்று, அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தீபாவளி மற்றும் பொங்கல் சமயங்களெல்லாம் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பெரிய ரஷ் இருந்துச்சு, பெரிய அளவில் குழப்பம் இருந்துச்சு. அது இந்த தேர்தல் சமயத்தில் ரொம்ப பெரிய அளவில் ஒரு ஃபெயிலியராக போச்சு. நிறைய பேரால் ஊர்களுக்கே போக முடியல. இன்னொன்று, பிரைவேட் பஸ்ஸில் டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது, 4000 ரூபாய் 5000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி டிக்கெட்லாம் போட்டிருக்காங்க. ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட்டே இருக்குது. அதனால் பல பேர் வேணும்னே ஊருக்கு போகலை. வேண்டாம், இவ்வளோ செலவு பண்ணி ஊருக்கு போயிட்டு ஒரு நாளில் திரும்பி வர்றதுக்கு வேண்டான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சே பல பேர் பார்த்தீங்கன்னா ஊருக்கே போகல. இந்த தேர்தலில் ஒரு பிரதானமான ஃபேக்டராக இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருந்துச்சு. இப்போ வேலை பார்க்காம தொழில் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே கிளம்பி ஊருக்கு வந்துட்டாங்க, 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டாங்க. சென்னையிலே இருந்து ஆஃபீஸ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களால ஒரு நாளில் போயிட்டு வர்றதும் கஷ்டம், அப்படியே போகிறதும் இவ்வளோ செலவு பண்ணணுமா, அப் அண்ட் டவுனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 8000 ரூபா 10000 ரூபா செலவு பண்ணணுமா பஸ்ஸுக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவர்கள் போகலை. இதே 2 பேர் 3 பேராக போனாங்கன்னா செலவு எங்கேயோ போயிடும். ஸோ அதனால் அவர்கள் ஃபேமிலியாக கூட நம்ம போக வேண்டாம்னு சொல்லிட்டு சென்னையிலே இருந்துட்டாங்க பல பேர். இதுதான் உண்மை. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய அளவிலான வாக்கு எண்ணிக்கை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அதெல்லாம் பதிவு ஆயிருக்க வேண்டிய வாக்குகள், ஆனால் பதிவு ஆகலை. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுப்போம். இந்த தேர்தல் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிரதானமாக இங்கே நம்ம சொன்ன மாதிரி 4 கட்சிகள், திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகன்னு சொல்லி இந்த 4 கட்சிகள் தான் போட்டிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக எப்பவும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த அதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். கிட்டத்தட்ட பிரச்சாரம் தீவிரமாக பண்ணுவாங்க. பல கட்டமாக ஊருக்கு தொகுதிக்கே போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு கடைசி ஒரு 2-3 நாட்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பண மழை ஊருக்குள்ளே பொழியும் இல்லையா. இந்த முறை எக்கச்சக்கமாக பொழிஞ்சிருக்கு. அதாவது இடைத்தேர்தல் இல்லை, இந்த மாதிரியான கவுன்சிலர் தேர்தல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஊராட்சிக்கான தேர்தல் இல்லை மாநகராட்சி தேர்தல், இதில் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பணம் கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே குறைந்த எண்ணிக்கையில் ஓட்டு இருக்கும். ஒரு மொத்தமாகவே ஒரு 3000 ஓட்டு தான் ஒரு கவுன்சில் எலெக்ஷனில் போடுறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் அதிகமான காசுலாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு அதிகப்படியாக காசு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு தான் ஓட்டுக்கு 2000 1500 பார்ப்போம். இடைத்தேர்தலுக்கு சொல்லவே வேண்டாம், அது 5000 10000 கூட போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த முறை ஒரு பொது தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்துருக்காங்க. இது எப்போதும் இல்லாதவருக்கு அதிகப்படியான காசை கொடுத்துருக்காங்க. 2 தரப்புமே கொடுத்துருக்காங்க. திமுக நம்பர் 1, அதிமுக நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள் பார்த்தீங்கன்னா கொலுசு போன்ற பொருட்கள்லாம் பரிசா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் போலி கொலுசு தான், வெள்ளி கொலுசு கிடையாது. ஏன்னா வெள்ளி விலை அதிகமாகிடுச்சுல. ஸோ அது போலி கொலுசு தான். அதெல்லாம் மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தங்க தோடெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு கொடுக்குறாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே உரசி பார்க்கறதுக்கு நாள் ஆகும். இப்படி பல பரிசு பொருட்கள் கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள்கிட்ட வாக்கு கவர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கடைசி கட்டமாக லாஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு பணமழை பொழியும். அதுக்கு முன்னாடி இருந்த கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் மாற்றுற அளவுக்கு வலிமையான ஒரு ஃபேக்டர் தான் இந்த கடைசி நாள் இரவு, அதுக்கு முந்தைய நாள் இரவு நடக்கக்கூடிய இந்த பணப்பட்டுவாடா. அதுவும் இந்த மாதிரி ரொம்ப பெருசாக நடந்துச்சு. தேர்தல் ஆணையம் இருக்குகிறதா தூங்குகிறதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பணப்புழக்கம் நடந்துச்சு இந்த முறை. கூடுதலாக தமிழக வெற்றி கழகம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னா பணப்பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கு. எல்லா தொகுதிகளையும் இல்லை,
குறிப்பிட்டு சொல்லணும்னா திருநெல்வேலி, சென்னையில் ஒரு தொகுதி, சேலத்தில் ஒரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி ஆங்காங்கே பணப்பட்டுவாடா நடந்திருக்கு. அதற்கான காரணம் வந்து இவர்கள் போட்ட வேட்பாளர்கள் வந்து பணம் படைத்தவர்கள், கூடவே வந்து இந்த திராவிட அரசியல் கட்சிகளோடு தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. அதனால அவர்களோட ஸ்ட்ராட்டஜி இவர்களும் வந்து கையில் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து உடனே நம்ம சொன்னோம் அப்படின்னா நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்க, ஆதாரத்தோட பேசுங்கம்பாங்க. சில நடுநிலையான பத்திரிகையாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வெளிப்படையாக பதிவிட்டிருக்காங்க. இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தங்க பதிவிடுறாங்கன்னா அவர்களுடைய நோக்கம் என்னன்ற ஒரு கேள்வி வரும். இந்த மாதிரியான போஸ்ட்லாம் போட்டவங்க ஏதோ வந்து திமுக ஆதரவாக பேசக்கூடியவங்களோ இல்லை, எந்த ஒரு கட்சி சார்புடையவங்களும் இல்லை. அவர்கள் வந்து நடுநிலையாக இத்தனை ஆண்டு காலமாக வந்து பதிவிடக்கூடியவர்கள் தான். அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்ததை தான் பதிவிட்டுருக்குறாங்க. ஸோ நாம் போயிட்டு வீடியோ எடுத்து காட்டினா மட்டும்தான் நம்புவாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அந்த தொகுதியில் உள்ள மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லா இடங்களையும் கொடுத்தாங்கன்னு சொல்லலை, அதிமுக திமுகவுக்கு இணையாக கொடுத்தாங்கன்னு சொல்லலை. சில தொகுதிகளில் தாவேக்காவும் இந்த முறை வந்து பணப்பட்டுவாடா பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமக்கள்கிட்ட இவர்கள் வந்து இவங்களும் அவங்கள மாதிரி பண்ணுறாங்களாங்கிற ஒரு பார்வை இந்த முறை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் உண்மை. இதில் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு விதிவிலக்காக வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல. அவர்கள்ட்டையும் வந்து பணம் இருக்கிறதும் இல்லை. மக்கள் வந்து அவர்களுக்கு பணம் கொடுக்குறத நம்ம பார்த்துருப்போம். அவர்கள் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இல்லை, கொடுக்கவும் முடியாது, அவர்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் அந்த கட்சி வந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு சர்ப்ரைஸாக வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. சீமான் அவர்கள் நீலாங்கரையில் ஓட்டை பதிவு பண்ணிட்டு அப்படியே வந்து காரைக்குடி வந்து வந்தார். காரைக்குடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சீமானுக்கு எதிராக போட்டியிட்ட டிவிகே வேட்பாளர் பிரபு அவர்கள் வந்து எதிரில் வந்து வந்துட்டார். சொல்லப்போனால் பிரபு அவர்கள் தான் சீமானை பார்த்து அப்படியே நெருங்கி வந்து ஒரு கட்டி பிடிச்சி தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தினார். அந்த இடத்துல ரெண்டு பேருமே மாறி மாறி பரஸ்பரமாக தங்களுடைய அன்பை பரிமாறி கொண்டனர். சாட்டை துரைமுருகன் அவர்களோட ரியாக்ஷன்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் தோணிச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து இரண்டு தலைவர்களுமே வந்து தங்களோட அன்பை வந்து பரிமாறி கொண்டாங்க. இது என்ன எப்படி பார்க்க எல்லாரையும் பெரிய அளவில் பாராட்ட தான் படுது. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு நீங்கள் சீமான் கிட்ட போறீங்க அப்படின்னு சொல்லி அவரையும் கேட்கல, எதுக்கு நீங்கள் இவரெல்லாம் கட்டிப்பிடிக்கிறீங்க சொல்லி இவர்கிட்டையும் கேட்கல. இது தனிப்பட்ட ரீதியான அன்பு, இதெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு ஒரு புரிதல் வந்து சொல்லப்போனால். முன்னாடிலாம் இது வந்து பெரிய விமர்சனம் பண்ணுவாங்க, இன்னைக்கு அதெல்லாம் யாரும் பண்ணலை. அது உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்க ஒன்று தான். அப்பா தான் இந்த சம்பவத்தை பார்த்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ரெண்டு பேரும் கூட்டணி வச்சிருக்கலாம், டிவிகே நாம் தமிழர் வந்து என்டிகே சேர்ந்தே நீங்கள் தேர்தலில் போட்டிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் வந்து கமெண்ட்ஸில் போட்டதை பார்க்க முடிஞ்சு. அதெல்லாம் தொண்டர்களுடைய கருத்து, அதெல்லாம் நம்ம அப்படியே ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்தீங்கன்னா புதுமையாக சில விஷயங்கள் வந்து பண்ணாங்க. நீங்கள் நேற்றைக்கு முழுக்க இன்ஸ்டாகிராம் வந்து திறந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஸ்டோரி போட்டிருப்பாங்க, என்னுடைய ஓட்டு டிவிகேக்குன்னு சொல்லிட்டு. நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து நம்ம நண்பர்கள்லாம் டிவிக்கு தான் ஓட்டு போட போகிறாங்களான்றது தெரியாமல் இருந்துச்சு. நேற்று பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ இவங்கெல்லாம் டிவிக்கு ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்க முடிஞ்சு. அதே மாதிரி சர்ப்ரைஸையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சர்க்கிள்லேயே வந்து பல பேர் வந்து இவங்க இப்படி டிவிகேக்கு ஓட்டு போகிறேன்னு சொன்னோன்னே அப்போ நம்மளும் பதிவு பண்ணாமன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் தான் என்னுடைய ஓட்டுன்னு சொல்லி வெளிப்படையாக அவர்கள் வந்து ஸ்டோரி வைக்க ஆரம்பித்தாங்க. அது அப்படியும் ஒரு பாதி பேர் கிட்ட ஸ்டோரிஸ்லாம் வச்சாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு தரப்பு தான். பெரிய அளவில் திமுகவுக்கு வந்து அந்த ஒரு யங்ஸ்டர் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒரு ஆதரவு இருந்த மாதிரி தெரியல. இந்த ரெண்டு கட்சிக்கு தான் வந்து பெரிய அளவில் பிரதானமாக வந்து போகுது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது டிவிகே சார்பில் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னுடைய வாக்கு விஜய்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரிலாம் போட்டிருந்தாங்க இல்லையா. கூடவே இன்னொரு விஷயமும் பண்ணாங்க. இந்த ஃபோன் கால் மூலமாக பண்ணுற கேம்பெயின் அப்படிங்கிறது லாஸ்ட் 2 நாள் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதுலேயும் நேற்றுக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபோனை போட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு சொல்லி திருச்சியிலேருந்து நாகர்கோவிலுக்கு கால் பண்ணுறது, சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணி அவங்கள கேம்பெயின் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து தன்னார்வலமாக பண்ணாங்க. அது வந்து யாருமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி மேலேருந்து ஒரு டாஸ்க் அஜெண்டா கொடுத்துலாம் அவர்கள் பண்ணலை. எல்லாருமே சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது இந்த ஒரு தடவை வந்து ஓட்டு போட்டுருங்க, இந்த ஒரு தடவை வந்து ஓட்டு போட்டுருங்கன்ற மாதிரி இது பண்ணாங்க. அது ஆன்லைனில் கூட ட்ரோலுக்குள்ளாச்சு. ஏன்டா அப்படி கடைசி நேரத்துக்கு உட்காந்து இப்படி ஓட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் கேட்டாங்க பல பேர். ஆனால் அது ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஒரு கேம்பெயின் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள ரொம்ப சின்ன பசங்க சொல்கிறதெல்லாம் நான் கேளுங்கன்னு சொல்ல மாட்டேன், அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க. 18 வயசு கீழே உள்ளவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு ஓட்டு போடக்கூடாது, தப்பு. அதை ஓரமாக வச்சுருங்க. வெளியூரில் தங்கி படிக்கக்கூடியவங்க வேறு இடத்துல இருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபோன் மூலமாக வந்து அப்படி கேன்வாஸ் பண்ணி ஓட்டு போட வச்ச விஷயம் நடந்துச்சு. இது எப்போவுமே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய அளவில் நடக்கும். வெளிநாட்டில் இருப்பாங்க, ஃபோன் பண்ணி விவசாய சின்னத்துக்கு போடுங்கம்பாங்க. ஒரு நண்பர்களாக சேர்ந்து வந்து அந்த குரூப்பில் வந்து டிஸ்கஷன் பண்ணி அந்த குரூப்பில் வந்து அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு என்டிகே ஓட்டு போட வைக்கிற விஷயங்கள் நடக்கும். அது மாதிரி இந்த முறை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கும் பெரிய நடந்துச்சு. நாம் தமிழர் கட்சிக்கு எப்பவும் போல தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சர்க்கிள்லாம்
சொல்லி ராம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க, விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவங்க தனியாக எப்பவும் போல கேம்பெயின் பண்ணாங்க. இந்த முறை கூடுதலாக தமிழக வெற்றி கழகம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பெரிய அளவில் வந்து ஒரு டாஸ்க்காக எடுத்து பண்ணாங்க. அது யாருமே ஆர்கனைஸ் பண்ணி பண்ண மாதிரி தெரியல. இண்டிவிஜுவலாக எல்லாருமே வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி ஓட்டு போட்டுருங்க டிவிக்கு அப்படின்னு ஒரு பிரச்சாரமாகவே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டேக்லைன் இருக்குல்ல, ஒரு தடவை ஓட்டு போட்டுருங்க, நீங்கள் வந்து இந்த ஒரு தடவை மட்டும் வாய்ப்பு கொடுத்து பாருங்க, விஜய் அப்படி ஏன் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம வந்து திருப்பி கேட்டோம்னா அவர்கள்ட்ட தெளிவான ஒரு பதில் இருக்காது. அதுதான் நமக்கு ஒரு பிரச்சனை. நாம் வந்து தாவேக்காவை கேள்வி கேட்கறதுக்கு இல்லை தாவேக்காவுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா இந்த விஷயங்கள் தான். எதுக்காக நீங்கள் வந்து டிவிக்கு வந்து ஓட்டு போட சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர்கள்ட்ட தெளிவான ஒரு பதில் இருக்காது. நீங்கள் வந்து நாங்கள் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்கிறத ஒரு பெயரளவில் வந்து அவர் வெளிப்படையாக சொன்னாலும் ஒரு பாலிசி அடிப்படையில், திட்டங்கள் அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் நீங்கள் திமுக அதிமுகவோட நீங்கள் மாற்றா இருக்கீங்க, விஜய் அப்படி என்ன புதுசாக வந்து பண்ணிட போறாருன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவர்கள்ட்ட பதில் இருக்காது. ஸ்டாலினுக்கு எங்க விஜய் பரவாயில்ல, நீங்க அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றாங்க. அப்போ நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, அதான் சீமான் ஒருத்தர் இருக்காரு, நம்ம அவரே கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவர் ஜெயிக்கிற இடத்துல இல்லைல்ல, எங்காலும் ஜெயிக்கிற இடத்துல இருக்காரு, அவங்க நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜெயிக்கிற இடத்துல இல்லைன்னாலும் சரியானதை நம்ம ஓட்டு போடணும், எப்படி நம்ம வந்து மாற்றி போடுறதுன்னு கேட்டோம்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த ஒரு தடவை போடுங்க, அடுத்த தடவை நானும் உங்க கூட சேர்ந்து கூட விவசாயிக்கு போடுறேங்கிற அளவுக்கு அவங்க வந்துருவாங்க. இது என்கிட்டே 2-3 பேர் பேசும்போது சொன்னது. சீமான் அவர்கள் பேசுகிற எங்களுக்கு குரல்லாம் இல்லை, எங்களுக்கு வந்து எந்த குற்றச்சாட்டுலாம் கிடையாது, அவர் நல்லா தான் பேசுகிறாரு, ஆனால் என்ன கொஞ்சம் கத்தி பேசுகிறாரு, அவர் ரொம்ப அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா எங்களை திட்டுறாரு, அந்த விமர்சனங்கள்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பேசுகிற கருத்தோ கொள்கையே வந்து தவறெல்லாம் இல்லை, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த டைம் நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு போட்டுறோம், அந்த ஒரு மைண்ட் செட் தான் அவர்களுக்கு இருக்குது. இந்த டைம் எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் போட்டுறோம், சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்த்து வளர்ந்தோம் வர, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வர, நாங்கள் அந்த ஒரு தடவை அவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டுறோங்கிற மாதிரி விஜய் மீது அவர்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அது உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க வைக்குது, நம்மளை வந்து சில டைம் வந்து ஆச்சரியப்பட வைக்குது. ஏன் இப்படி இருக்காங்க, அது ஒரு தவறு, அடிப்படையில் வந்து அது ஒரு தவறு, அது ஒரு தவறான மனநிலை, அதை வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு தேர்தல் களத்தில் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கிற விஜய் இவர்கள் நேரில் நாளைக்கு வந்து பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காது, இவர்களை யாருன்னே தெரியாது, இருந்தாலும் அந்த ஒரு கனெக்ஷனே இல்லாமல் வந்து இவ்வளோ தூரம் கேம்பெயின் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அது தேர்தல் காலத்தில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொன்று, இப்போ நம்ம வந்து பார்க்கும்போது என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, தாவேக்கா வந்து ஒரு 10லேருந்து 15 விழுக்காடு வாக்குகள் வாங்கினாலே அது ஒரு பெரிய விஷயமா நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அதுவே வந்து ஒரு பெரிய நம்பர் தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில். ஆனால் இன்னைக்கு டிவிக்கு ஓட்டு போட்ட நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பருங்கிறது ஒரு பெரிய நம்பர் இல்லை. அவர்கள் வந்து விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குறது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள்ன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து ஓட்டு இல்லாத ஒரு பள்ளி படிக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து கேட்குறேன், அவங்க வீட்டில் இருக்கிற அம்மா சுற்றி உலகம் எல்லார்ட்டையும் டிவிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த பெண்ணை வந்து பேசும்போது விஜய்க்கு இந்த ஒரு தடவை தான் நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம், அதாவது அவர் ஜெயிச்சு சிஎம் ஆயிடணும், அப்புறம் திருப்பி ஒரு படம் நடிக்க போனால் கூட எங்களுக்கு ஹாப்பி தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. எப்படியாவது அவர் ஜெயிக்க வச்சிடணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா படம் நல்லாவே இல்லைன்னா கூட அந்த படத்தை நாங்கள் ஓட வச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இன்னைக்கு அரசியல்லையும் அவர்கள்ட்ட இருக்கு. விஜய் கிட்ட சில தவறுகள் இருக்குதான், எங்களுக்கு புஷி ஆனந்த பிடிக்கல, எங்களுக்கு ஆதவர்ஜனாவை பிடிக்கல, எங்களுக்கு விஜய் அறிவிச்ச திட்டங்கள் பிடிக்கல. குறிப்பாக விஜய் அறிவிச்ச அந்த 2500 ரூபாய் மாதம் நான் பெண்களுக்கு கொடுப்பேங்கிற திட்டம் யாருக்குமே பிடிக்கல, விஜயோடைய கட்சியில் உள்ள நபர்களுக்கே வந்து பிடிக்கல. ஏன்னா நாம் ஒரு மாற்று அரசியல்னு வரோம், நாம் இலவசங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறது சரியா இருக்காதுன்னு சொல்லி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விரும்புறது இல்லை. இருந்தாலும் விஜய் எங்க அண்ணன், நாங்கள் அவருக்கு ஓட்டு போடுறோம், இந்த ஒரு மைண்ட் செட் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயினுடைய ரசிகர்களுக்கு பெரிய அளவில் வந்து இருக்கு. விஜயினுடைய ரசிகர்கள் பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, அதிலே மாற்றுக்கிறது இல்லை. ஸோ அந்த வகையில் தான் நான் சொல்கிறேன், 10லேருந்து 15 விழுக்காடு வாக்குகள் வந்து வாங்கினாலும் அது பெருசு தான். ஏன்னா அவர்களோட ஃபேமிலிலாம் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி போட வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவர்கள் வந்து என்னன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சரானா மட்டும்தான் எங்களுக்கு வெற்றி, முதலமைச்சர் ஆகலைன்னா அடுத்த 5 வருஷம் ஸ்ட்ராங்காக பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து விருப்பமும் கிடையாது. அப்படிதான் அவர்களோட மைண்ட் செட் வந்து இருக்கு. நான் பேசினவங்க சொல்ற விஷயம் தான் இது எல்லாமே. ஏன்னா நமக்குமே ஒரு விஷயம் ஷுவராக சொல்ல முடியும், இன்கேஸ் வந்து விஜய் அவர்கள் வந்து அவர் நினைச்சதை வந்து கிடைக்கல அப்படின்னா, அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு, இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் பார்ட்டி அளவுக்கு வரும்னு நினைக்கிறாப்புல. இது ரெண்டுமே இல்லை. ஏன்னா அவர் சொன்ன அந்த டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு களம் இருந்துச்சு அப்படின்னா இதான் நடக்கணும். அப்படி ரெண்டுமே நடக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து வீரியமாக அரசியல் பண்ணி அடுத்த 5 வருஷம் காத்திருந்து இதே மாதிரி வந்து இதே மாதிரிலாம் இல்லை, இந்த தடவை அரசியல் ரொம்ப பண்ணவே இல்லை, இதை விட தீவிரமாக இந்த முறை பண்ண மிஸ்டேக்கெல்லாம் தவிர்த்து அடுத்த முறை அவங்களே சரி பண்ணிக்கிட்டு களத்தில் நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய கேள்விக்குறி. அவர்கள் வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக வச்சு போட்டிடுறாங்க. ஒரு தொலைதூர திட்டமோ ஒரு தொலைநோக்கு பார்வையோ பெருசாக இது இருந்த மாதிரியே தெரில நமக்கு. அந்த ரசிகர்களுக்குமே அது இல்லை. எங்கள் அண்ணன் வந்து இன்னும் 10 வருஷம் களத்தில் நிற்பாருன்னு இவர்கள் யாருமே உறுதிப்பட சொல்லலை. ஜெயிக்கணும், இந்த தடவை ஜெயிக்கணும், நாங்கள் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துடணும், வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்னவோ பண்ணிட்டு போகிறோம், வந்ததுக்கப்புறம் விஜய் சரியாக பண்ணலாம், நீங்கள் ஓட்டு கூட போடாதீங்க, ஆனால் இந்த ஒரு டைம் போட்டுருங்க அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் தான் அவர்கள் நேற்றுலேருந்து ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தாங்க.
பார்ப்போம் அது எந்த அளவுக்கு வந்து பலன் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற கட்சிகள் நம்ம எடுத்து பார்க்கும்போது அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்கெப்டிக்கலாக இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு இந்த ஓட்லாம் வந்து ஸ்ப்ளிட் ஆக போகுது அப்படிங்கிறதான். இப்போ நான் 10லேருந்து 15 சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ நீங்கள் நாம் தமிழர் கட்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அந்த 8 விழுக்காடு வாக்கை வந்து அதிகப்படுத்தி காட்டணும். இரட்டை இலக்கத்துக்கு அவர்கள் போயிட்டாங்க அப்படின்னா அது அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியை தான் நான் பார்க்குறேன். அப்போ அந்த இடத்துக்கு போகிறதுக்கும் விஜய் அவர்கள் ஒரு சின்ன தடையாக இருப்பாப்புல. திமுக வந்து ஆட்சியை தக்க வைக்கணும்னா அதுக்கு ஒரு தடையா இருப்பாரு. அதிமுக வந்து ஆட்சியை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரு தடையா இருப்பாரு. இப்படி எல்லாத்துக்குமே 3 பக்கமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பாய்லர் மாதிரி தான் விஜய் இந்த எலெக்ஷன்ல இருந்ததா எனக்கு தெரியுது. ஆனா தீர்க்கமா நம்மளால மட்டும் இல்ல, கருத்து கணிப்புகளே சொல்ல முடியல. ஆனா எல்லா கருத்து கணிப்பும் ஒரே மாதிரியே வரல. ஒன்னே ஒண்ணுதான், எந்த கருத்து கணிப்புலையுமே விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாருன்னு சொல்லல. அதை மட்டும் உறுதியா சொல்ல முடியுது. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் அந்த அளவுக்கு நம்பிக்கையாக வந்து வாக்களிச்சிருக்காங்க இன்னைக்கு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் இவர்களும் அரசியல்படுத்தப்படுவாங்க, இவர்களுக்கும் அரசியல் தெரியும். இதனால் வரைக்கும் அப்படி சினிமா மட்டுமே பார்த்துட்டு இருந்தவங்க விஜய் மட்டும்தான் ஒரு நல்ல பொலிட்டிஷியன்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. நாளைக்கு வந்து இந்த அரசியல் களத்துக்குள்ளே விஜய் அவர்கள் கூட்டு வந்துட்டார் இவங்க எல்லாரையுமே. இப்போ இவர்களுக்கு எல்லாமே சீமான் யாருன்னு தெரியும், ஸ்டாலின் யாருன்னு தெரியும், எடப்பாடி யாருன்னு இன்னைக்கு தெரியும். அவர்கள் மேலே தப்பான அபிப்பிராயம் இருக்கும், ஆனால் யாருன்னு தெரியும். இப்போ இனி அடுத்த 5 வருஷம் இவர்கள் பேசக்கூடிய விஷயம்லாம் விஜய் இவர்கள் அரசியலுக்கு கொண்டு வந்ததுனாலேயே அவர்களுக்கு போய் சேரும். அப்போ அவர்களுக்கு ஒரு மனமாற்றம் வரும், அவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் தெளிவு வரும்னு நான் நம்புகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.